வணக்கம். இலங்கை செய்திகளிற்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் சாணக்கியனின் மார்த்தட்டலுக்கு பதிலடி கொடுத்த விக்னேஸ்வரன். தமிழ் மக்களால் அரியணை திறன் பொருட்டாகவே கருதப்படவில்லை என விமர்சித்துள்ள சுமந்திரன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று பதவியேற்பு. அனுரவுக்கு பயந்து இலங்கைக்கு வெளியே பாய்ந்த கோட்டா. மற்ற ராஜபக்சர்கள் கோட்டாவை தொடர்ந்து ஓடுவார்களா? இனி விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு வாக்களித்தவர்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சஜித்துக்கு வாக்குகள் வழங்கப்பட்டது தமது கோரிக்கைகளின் நிமித்தமே என்று சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் கூறுவது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த கேள்விக்கு விக்னேஸ்வரன் அளித்த பதில், ஏன் மற்றவர்களின் குழந்தைகளுக்கு இவர்கள் தங்கள் முதலெழுத்துக்களை கொடுக்க பார்க்கின்றார்களா? சஜித் ஏற்கனவே தமிழ் மக்களிடையே முனைய தேர்தலின் போது கணிசமான வாக்குகளை பெற்றவர். பல வீடுகள் கட்டி கொடுத்திருக்கின்றார். அதனால் பலருடன் அவர் தொடர்பு வைத்திருக்கின்றார். அதைவிட யாழ்ப்பாணம் குடாநாட்டில் பல தேர்தல் தொகுதிகளில் முதல்நிலை பெற்றவர் அரியநேத்திரன். அவர் சில தொகுதிகளில் இரண்டாவது நிலை பெற்ற போது மிக குறைவான வாக்குகளால் தான் அவ்வாறு இரண்டாவதாக வந்தார். எனவே பெருவாரியான மக்கள் அவருக்கு முன்வந்து வாக்களித்துள்ளார்கள். அத்துடன் முஸ்லிம்கள் பலர் சஜித்துக்கு வாக்களித்தார்கள். அவர்கள் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோரின் வேண்டுகோளை மதித்து அவ்வாறு வாக்களிக்கவில்லை. முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில் ரிஷாட் பதுனாவின் செல்வாக்கு இருந்து வருவது எல்லோரும் அறிந்ததே. மஸ்தானின் செல்வாக்கு இருந்து வருகின்றது. எனவே சஜித்துக்கு முஸ்லிம்கள் பெருவாரியாக வாக்களித்திருக்கலாம். அதைவிட முல்லைத்தீவில் சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று அவர்கள் தற்போது அங்கே வாக்களிக்க உரிமை பெற்றுள்ளார்கள். முல்லைத்தீவில் மக்கள் மற்றும் படையினரின் விகித வீதம் 2:1 ஆகும். படையினருக்கு வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளார்கள். ஆகவே சஜித்துக்கு கிடைத்த வாக்குகள் ஏற்கனவே அவருக்கு இருந்த வாக்குகளுக்கும் மேலும் சிங்கள முஸ்லிம் வாக்குகளும் ஆவன. 1000க்கும் மேலான பௌத்த விகாரைகளை முல்லைத்தீவிலும் கிழக்கு மாகாணத்திலும் கட்ட வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் சஜித். அவ்வாறான ஒருவருக்கு சுமந்திரன் கூறியதால் தமிழ் மக்கள் வாக்களிப்பார்களா? தமிழரசு கட்சியில் சுமந்திரன் தனது அணியின் கூட்டத்தை நடத்திய போது அரியநேத்திரன் தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளராக நிற்கக்கூடாது என்று தடை விதித்தனர். அப்படியிருந்தும் அரியநேத்திரன் தேர்தலில் ஈடுபட்டு குடாநாட்டினுள் பல இடங்களில் முதன்மை நிலை பெற்றுள்ளார் என்றால் அவரை அந்த இடத்தில் நிறுத்தியவர்கள் தமிழர்களா, வேறு சாதி மக்களா? கிழக்கு மாகாண தமிழ் மகனுக்கு பெருவாரியாக வாக்களித்த வடமாகாண தமிழ் மக்கள் பாராட்டுக்குரியவர்கள். அத்துடன் சுமந்திரன் அவர்கள் சிபாரிசு செய்த சஜித்தின் வாக்குகளுக்கு அதிகமாகவே ரணிலின் வாக்குகளின் தொகையும் அரியநேத்திரின் வாக்குகளின் தொகையும் கூட்டி வர அமைகின்றன. ஆகவே சஜித்துக்கு எதிரான வாக்குகளே வடமாகாணத்தில் கூடியதாக போடப்பட்டன. உண்மையில் இவர்களின் வேண்டுகோளில் மட்டும்தான் சஜித் வெற்றி பெற்றார் என்றால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் இவ்விருவரையும் முற்றாக புறக்கணிக்கும் போது உண்மை வெளிவரும். வணியிலும் கிழக்கிலும் எமது மக்கள் கட்டமைப்பு சந்திப்பு செய்ய காலதாமதம் ஆகிவிட்டது. எவரினும் சுமார் 40 நாட்களில் இவ்வளவு முன்னேறியதை தம் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்களிடையே இருக்கும் செல்வாக்கையே எடுத்து காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் நாடு பூராகவும் பல தேர்தல் தொகுதிகளில் அரியநேத்திரனுக்கு சொற்பமாயினும் வாக்குகள் அளிக்கப்பட்டன. காகம் ஒரு மரக்கொம்பில் உட்கார்ந்திருக்க மாம்பழம் ஒன்று விழுந்ததாம். தான் உட்கார்ந்ததில் தான் அந்த மாம்பழம் விழுந்தது என்று கொண்டாடியதாம் காகம். இவர்களின் மார்த்தட்டல்கள் அந்த காகத்தின் மார்த்தட்டல் தான். சுமந்திரனும் சாணக்கியனும் வடகிழக்கு தமிழ் மக்களின் செல்வாக்கை இழந்து விட்டார்கள். அவர்களை ஒரு பொருட்டாக மதித்து இந்த கேள்வியை நீங்கள் தெரிவித்துள்ளமை மனவருத்தத்தை தருகின்றது என்றார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 3 வேட்பாளர்களை தவிர ஏனைய 35 வேட்பாளர்களும் தங்களது கட்டுப்பணத்தை இழந்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசாநாயக்க 2ஆம் இடத்தை பெற்ற சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு மாத்திரமே கட்டுப்பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இம்முறை தேர்தலில் வரலாற்றில் அதிகளவான வேட்பாளர்கள் 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தனர். இதற்கமைய 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்திய நிலையில் அவர்களில் 39 வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர்.
ஜனாதிபதி வேட்பாளரான அஹிதுருஸ் முகமது இல் சாயன் திடீர் மரணம் காரணமாக இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் 38 பேர் மாத்திரமே போட்டியிட்டிருந்தனர். அதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஊடாக போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவருக்கு 50,000 ரூபாவும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு 75,000 ரூபாவும் கட்டுப்பணமாக அறவிடப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்ட அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு சுமந்திரன் கூறியுள்ளார். அத்துடன் இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் வினயமாக கேட்டுக்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த அறிக்கையில் 2024 ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற எண்ணக்கரு உதயமான பொழுதிலிருந்தே அதனை மிக கடுமையாக நான் எதிர்த்தது அனைவரும் அறிந்ததே. இவ்வெதிர்ப்புகள் காரணமாக பல தருணங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் இச்சமயத்தில் மீண்டும் அவற்றை நினைவுபடுத்துவது நல்லது என்று நினைக்கின்றேன். கலை யதார்த்தத்தின்படி இதில் வெற்றி பெற முடியாது என்பதை எவரும் மறுத்துரைக்க முடியாது. அப்படியான சூழ்நிலையில் தேவையில்லாத இந்த விஷப்பரீட்சையை செய்வது தோற்பதன் விளைவு என்ன? தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷை இனியும் நிரூபிக்கப்பட வேண்டியதொன்றல்ல. அப்படி இருக்க இந்த நேரத்தில் இதை செய்வது எவரும் இதுவரை கேள்விக்குட்படுத்தாத எமது அரசியல் நிலைப்பாட்டை காட்டிக் கொடுப்பதாகவே இருக்கும். 2022 மக்கள் போராட்டத்தின் பின்னரான இன்றைய சூழ்நிலையில் சிங்கள பௌத்த இனவாதம் மிகவும் கீழ்நிலையை அடைந்துள்ளது. பிரதான வேட்பாளர் ஒருவர் கூட இனவாதத்தை தூண்டாத விதத்தில் நாம் அவர்களோடு பேரம் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. 2 பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற தருணத்தை விட 3 பேர் வெற்றி வாய்ப்புள்ளவர்களாக காணப்படும் போது எமது பேரம் பேசும் சக்தி பன்மடமாக அதிகரித்துள்ளது. இப்படியான அருமையான சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் எமது மக்கள் நலன் சார்ந்து எமக்கு எஞ்சியிருக்கின்ற ஒரே பலமான வாக்குரிமையை பேரம் பேசி பயன்படுத்துதல் வேண்டும். இலங்கை தமிழரசு கட்சி எத்தருணத்திலும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகிற முயற்சியில் பங்கெடுக்கவில்லை. மாறாக பிரதான வேட்பாளர் மூவரோடும் கட்சியின் முடிவின்படி உத்தியோகபூர்வமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். எமது கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் ஒருவரை தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்திய போது அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகளை ஆரம்பித்து அவருக்கு சார்பாக பிரச்சாரம் செய்யும் எமது கட்சி உறுப்பினர்களை எச்சரித்தோம். பிரதான வேட்பாளர்கள் மூவரினதும் தேர்தல் அறிக்கைகளை வெளிவந்த உடனேயே எமது மத்திய செயற்குழு கூடி அவற்றை ஆராய்ந்தது. ஜனாதிபதி தேர்தல் 2024 இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது எமது கோரிக்கைக்கு அமைவாக வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்கள் வாக்களித்ததன் காரணமாக 5 தேர்தல் மாவட்டங்களிலும் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றிருக்கின்றார். வடக்கு கிழக்கிலே அன்னளவாக 80% நாம் அடையாளம் கண்ட 3 பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது எமது கட்சி எடுத்த நிலைப்பாட்டிற்கான மாபெரும் அங்கீகாரம். மாறாக அரியநேத்திரனுக்கு வடக்கு கிழக்கில் 14% குறைவான வாக்குகளே கிடைத்துள்ளன. மிக குறைவான அளவு வாக்குகளை பெற்றதன் மூலமும் பிரதான தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சியின் ஆதரவு மறுக்கப்பட்ட நிலையிலும் அரியநேத்திரனின் படுதோல்வி தமிழ் மக்களின் தோல்வியாக சித்தரிக்கப்படுவதிலிருந்து தப்பியிருக்கின்றது. 1982 ஆண்டிலிருந்து திருக்குமார் பொன்னம்பலம் 2.67% வாக்குகளை பெற்றிருந்தார். வெறும் 1.69% வாக்குகளை பெற்றதன் மூலம் அரியநேத்திரன் தமிழ் மக்களால் ஒரு பொருட்டாகவே கருதப்படவில்லை என்பது நிரூபணமாகி இருக்கின்றது. இந்த தடவை மக்களது மதிநுட்பத்தால் இந்த பெரும் அபாயத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொண்டுள்ளோம். இனிமேலும் இவ்விதமான விபரீத விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழ் பொது கட்டமைப்பினர் என்று தம்மை அடையாளப்படுத்திக் கொள்வோரிடம் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் என்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடனான சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றதாக தெரிய வந்துள்ளது. அதன்போது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பொதுத்தளத்தை உருவாக்க ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை அழைப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இரு குழுக்களும் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என பொதுமக்கள் விடுத்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் தேர்தலில் கூட்டணி ஒன்றை முன்வைக்க இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக ஐக்கிய முன்னணி என்ற கூட்டணியை முன்வைக்க ஏனைய கட்சிகளுடனும் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தன மற்றும் தலத அத்துக்கூரல ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர்.
இலங்கையை பொருளாதார மீட்சிக்கான பாதையில் இட்டு செல்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணைந்து செயற்பட எதிர்பார்த்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கும் சர்வதேச பத்திதாரர்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கொள்கை அடிப்படையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கை அறிவிப்பை வரவேற்பதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதி குறிப்பிட்டுள்ளார். இது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அமைக்கப்பட உள்ள புதிய அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பொது தேர்தலை நடத்தும் நோக்கில் குறித்த அமைச்சரவை நியமனங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவானதை தொடர்ந்து பாராளுமன்றில் ஏற்பட்ட வெற்றிக்கிடங்களான லக்ஷ்மண் நிபுணரின் பெயர் விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படும் வரை மேற்படி அமைச்சர்களின் பணிகள் தொடரும். எனினும் அமைச்சரவை பதவி பிரமாணங்கள் செய்து கொண்டதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமைச்சரவையை கூட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதியை ஒதுக்கீடு செய்ததன் பின்னர் பாராளுமன்றத்தை கலைப்பார் என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் மேலும் பல புதிய அமைச்சுக்களின் செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். இதன்படி தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவில் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இடதுசாரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொழும்பில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்ட நிலையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேபாளம் சென்றடைந்தார். இவர் தப்பியோடுகிறாரா அல்லது மற்ற ராஜபக்சர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆழம் பார்க்கிறாரா என கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள். 2019 தேர்தலில் 3 வீத வாக்குகளை மாத்திரம் பெற்ற திசாநாயக்க தற்போது பெரும்பான்மை பெற்று ஜனாதிபதியாகியுள்ளார். இதற்கிடையில் 2 ஆண்டுகளுக்கு முன் இலங்கையிலிருந்து தப்பி சென்ற கோட்டபாய ராஜபக்ஷ பூட்டான் தலைநகர் திம்பு வழியாக காத்மாண்டு வந்தடைந்தார். காத்மாண்டுவில் ராஜபக்ஷவுக்கே கோடீஸ்வர தொழிலதிபர் பினோத் சௌத்ரி விருந்தளிக்கிறார். திங்கட்கிழமை காலை தரையிறங்கிய பின்னர் ஜாம்சிகேலில் உள்ள மிவாண்டா ஹோட்டலில் அவர் தங்கியுள்ளார். 75 வயதான ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி ட்ரூட் ஏர் விமானம் NKB-400 நேபாளம் சென்றனர். காத்மாண்டுவில் 2 நாள் தங்கியிருந்த பின்னர் புதன்கிழமை பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். சித்வானில் 3 நாட்களுக்கு பின்னர் அவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காத்மாண்டு திரும்புவதற்கு முன்பு லொம்பேனுக்கு செல்வார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வளவு விரிவான பயண திட்டத்தை அவர் போட்ட காரணம் புதிய ஜனாதிபதி அனுர பழைய ஊழல் அரசியல்வாதிகள் மீது சாட்டையை சுழட்டுவாரா என்பதை இலங்கைக்கு வெளியே இருந்து பார்ப்பதற்கு என்று தெரிவிக்கப்படுகிறது. ஒருவேளை அனுரகுமார கடும் நடவடிக்கையை எடுத்தால் கோட்டபாய இலங்கை திரும்ப மாட்டார் என்று கூறப்படுகிறது. ஒரு காலத்தில் அமெரிக்க பிரஜா உரிமை வைத்திருந்த கோட்டபாய அதை இழந்துவிட்டார். இலங்கைக்கு போக முடியாவிட்டால் அவர் நாடோடி தென்றலாக எங்காவது சுற்றி கொண்டிருக்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையின் நிதி நெருக்கடி மத்தியில் ராஜபக்ச நாட்டை விட்டு இராணுவ விமானத்தில் புறப்பட்டு முதலில் மாலைத்தீவை அடைந்து பின்னர் சிங்கப்பூர் வழியாக தாய்லாந்துக்கு இடம்பெயர்ந்தார். தேசம் வீழ்ச்சியை நெருங்கும் போது பரவலான மக்களின் சீற்றத்தை தொடர்ந்து அவர் அதிகாரத்தை கைவிட்டார். அந்த நேரத்தில் அவர் தனது மனைவி மற்றும் 2 பாதுகாவலர்களுடன் இராணுவ விமானத்தில் புறப்பட்டார். அதைத் தொடர்ந்து தாய்லாந்தில் இருந்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை பதில் ஜனாதிபதியாக நியமித்தார். இப்போது ரணிலும் பதவி இழந்துள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு விருந்தளிக்கும் நேபாள தொழிலதிபர் பினோத் சௌத்ரி இலங்கை ஹோட்டல்கள் மற்றும் வங்கிகளில் முதலீடு செய்துள்ளார். அத்துடன் இந்தியா மற்றும் மாலைத்தீவுகள் உட்பட தெற்காசியா முழுவதிலும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். கோட்டபாய ராஜபக்ஷ நாடு திரும்புவாரா அல்லது இதுவரை பின்பற்றி மற்ற ராஜபக்ஷர்களும் வெளிநாடுகளுக்கு துள்ளி ஓடுவார்களா என்பதே கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் சூடான பேச்சு.